எங்களுடைய தலைவர் அவர்கள் இதற்கு முன்பே சொன்னாரு. இந்த விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கும் திமுக எந்த அழுத்தம் கொடுக்கவில்லைன்னு சொன்ன பிறகும், தலைவருடைய தலைமையை வந்து மிக மோசமாக வந்து அந்த நம்பகத்தன்மையை சீர்குலைக்கின்ற வகையில அவர் வந்து செயல்பட்டதனால், எங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து அதுல வந்து ஒரு வருத்தம் இருந்தது. அப்பொழுது கூட வந்து தலைவர் அவர்கள் ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட அவர் வந்து கட்சிக்குள் வரும்பொழுது, அத்தனை விடுதலை சிறுத்தைகளும் அவரை ஆறத் தழுவி வரவேற்றோம். அத்தனை விடுதலை சிறுத்தைகளும் அவரை நேசித்தோம். அத்தனை விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் உட்பட அத்தனை விடுதலை சிறுத்தைகளுமே அவருடைய செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தினோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அதையெல்லாம் எங்களுடைய வரவேற்பு, எங்களுடைய அந்த நன்மதிப்பை எல்லாவற்றையும் அவர் அவமதித்து விட்டு, அவர் ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து அந்த அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் அவர் முயற்சி செய்யும் பொழுது, அது வந்து தோல்வி அடைந்ததனால் அவர் வந்து அந்த ஆற்றாமையில், அந்த விரக்தியில் அவர் வந்து என்னென்னமோ பேச ஆரம்பித்தார். இப்பொழுதும் அவர் வந்து அதற்கான கால சூழல் இருந்தது. தலைவரிடம் அவர் விளக்கம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவரே விலகி இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து தன்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவர் வந்து வெளியேறி இருக்கிறார். எங்களுக்கு அது வந்து அவர் வெளியேறினது வந்து எங்களுக்கு வந்து வருத்தம் தான். ஏன்னா அவர் வந்து அவரை போன்ற வந்து ஒரு நான் தலித், அது தலித் அல்லாதவர் வந்து இந்த இயக்கத்தில் வந்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் அது கட்சியினுடைய அஜெண்டாவுக்கு எதிராக அவர் செயல்படுவதால் இந்த இடைநீக்கத்தை அவர் வந்து புரிந்து கொண்டு அவர் வந்து அமைதி காத்து உண்மையாவே தலைவரை நேசித்திருந்தால், உண்மையாவே தலைவருடைய அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டால், உண்மையாவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் இந்த இடைநீக்கத்தோடு அவர் நின்றிருப்பார். அவர் விலகி இருப்பது என்பது அவர் எடுத்த முடிவு. அந்த முடிவு வந்து அவர் வந்து எங்கிருந்தாலும் அவர் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.